என்ன வார்த்தை பாருங்க. துதி என்றால் என்ன? தேவனை துதிப்பது எப்படி? கர்த்தரை துதிங்கள், அவர் நல்லவருடைய கிருபை என்னும் பொழுது எங்கள் வசனம் எல்லாருக்குமே தெரியும். இந்த துதி என்றால் என்ன அவரே விளக்கம் சொல்றாரு. அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குங்கள், அவருடைய செய்களை ஜனங்களுக்குள்ளே பிரசித்தப்படுத்துங்கள். துதி என்றால் என்ன அப்படின்னா, அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவது, அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்கிறார், அவர் நமக்கு என்னவாக இருக்கிறார், கடந்த நாட்கள் என்ன பண்ணார் என்பதெல்லாம் பிரசித்தப்படுத்துவது. யாரு காது கேட்க? மற்றவருடைய ஜனங்களுடைய காது கேட்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் சாட்சியாக பகிர்ந்து கொண்டோம் இல்லையா? என்ன செய்தார் ஆண்டவர்? ஒரு இடத்துல கூட யாரும் நெகட்டிவாக பேசல. ஆண்டு எனக்கு ஒன்று அது தரல யாருமே சொல்லலை. எல்லாருமே கர்த்தர் தந்தார் தான் சொன்னாங்க இல்லையா? கர்த்தர் செய்த நன்மைகள்லாம் நினைச்சு பார்க்குறோம். சொல்ற பாருங்க 9ஆம் வசனத்துல, அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்கள் எல்லாம் தியானித்து பேசுங்கள். அந்த வார்த்தையை அண்டர்லைன் பண்ணுங்க, தியானித்து பேசுங்கள். அப்போ துதிக்கிறதுக்கு முன்னாடி சில காரியங்கள் செய்யணுன்றார். துதிப்பதுக்கு முன்பதாக, ஆராதிப்பதற்கு முன்பதாக முதல் தியானம் பண்ணுங்கள்ன்றார். பக்கத்தில் பார்த்துங்க, தியானம் பண்ணுங்கள். இன்னொரு முறை சொல்லுங்க. இப்போ தியானம் பண்ணுறாத உலகத்தில் வேறு மாதிரி அர்த்தம் வச்சுருக்கிறாங்க. மெடிடேஷன், யோகா அப்படின்னு சொல்லி வேறு பேர் வச்சுருக்கிறாங்க அதுக்கு. அதை கையை ஒரு மாதிரியை வச்சு காலை மடக்கி உட்காந்து நெஞ்சை நிமித்தி, அது ஒரு பிரயோஜனம் கிடையாது. அது அற்ப பிரயோஜனம். விசுவாசிகள் அதை செய்யக்கூடாது, யோகா பண்ணக்கூடாது. ஒரு ஆமென் பார்க்கலாம். சத்தம் கம்மியாக வருது. யோகா விசுவாசிகள் பண்ணக்கூடாது, அது அற்ப பிரயோஜனம். வேறம்மா அதை காட்டிலும் பிரயோஜனமானது நிறைய இருக்கு. அதான் சொல்றாரு இவர். சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளதுங்க. தியானம் என்றால் என்ன? உலகத்தில் சொல்றாங்க சரீர முயற்சி, அந்த ஆசனம் இந்த ஆசனம், அப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்க, அதை ஒரு எக்ஸசைஸ் மாதிரி பண்ண சொல்றாங்க. நானும் எக்ஸசைஸ் எல்லாம் பண்றேன். நீங்களும் பண்றீங்களா? கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். சரீரம் ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக எக்ஸசைஸ் பண்ணணும். மூச்சு பயிற்சியெலாம் கண்டிப்பாக பண்ணணும். இங்கே பல என்ன பண்ண, டாக்டர் பண்ணால் டாக்டர் பண்ண வைப்பார். ஒரு குழாயை கொடுத்துருவார், ஊதுப்பான்னு வராத, அது உள்ள ஒரு பால் இருக்கும், 3 அதுக்கு என்ன பேர், அதுக்கு மூச்சு பயிற்சின்னு கொடுக்குறாங்க. அதை ஊதுனா அந்த பால் என்ன செய்யணும், அப்படி எவ்வளோ தூரம் போகுதோ அந்தளவுக்கு மூச்சு பயிற்சி அவங்க கொடுக்குறாங்க. ஒழுங்கு வீட்டிலே பண்ணலாம். அதை நல்லா எக்ஸசைஸ் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் வந்துடும். உலகத்தில் தியானன்ற வார்த்தைக்கு வேறு அர்த்தம் வச்சுருக்காங்க. அதை என்ன செய்றாங்கன்னா, நல்லா சமணம் பட்டு உட்காந்துக்குங்க, நல்லா மூச்சை பிடிச்சிக்குங்க, அப்படியே நெஞ்சு நிமித்திக்குங்க, அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க, கை அப்படி வைங்க இப்படி வைங்க. நான் சரி அதெல்லாம் நான் பண்ணுறதில்ல. எக்ஸசைஸ் பண்ணுறேன், உடற்பயிற்சி பண்ணுறது நல்லது, தப்பு இல்லை. ஆனால் அவங்க வேற எல்லாருக்கும் கொண்டு போகிறாங்க. இங்கே தாவீது சொல்றாரு, தியானம் பண்ணுங்கள்னா என்ன தியானம் பண்ணுங்கன்றாரு? கர்த்தருடைய நாமத்தை தியானம் பண்ணுங்கள். மனசை தியானம் என்றால் என்ன அப்படின்னா, மனதை ஒருமுகப்படுத்துவது என்ற அர்த்தம். தியானம் என்றால் என்ன? மனதை ஒருமுகப்படுத்துவது. இப்போ விசுவாச பிள்ளைகள் தியானம் பண்ணிட்டாங்க. தியானம்னு கிடையாது. ஆகிய உலகம் அதை எடுத்து பாருங்க. பிசாசு எப்பயுமே பாருங்க ரொம்ப கொஞ்சம் இந்த தந்திரமான காரியம் செய்வான். விசுவாசி எதெல்லாம் செய்யலையோ அதெல்லாம் அவன் செஞ்சிருவான். நான் சொல்ற கவனிக்கிறீங்களா? யார் தான் உண்மையாக தியானம் பண்ணணும்? நம்ம தான் தியானம் பண்ணணும். எப்படி தியானம் பண்றது? ஜெபம் ஒரு தியானம், கர்த்தரை துதிப்பது ஒரு தியானம். ஏமே நீ இப்போ உட்கார்ந்துருக்கீங்களா, அதுவே ஒரு தியானம் தான். கர்த்தருடைய வார்த்தையை கேட்பது ஒரு தியானம், வேதத்தை படிப்பது ஒரு தியானம். சங்கீதக்காரன் 1வது சங்கீதத்தை சொல்கிறார், துன்மார்க்கர் ஆலோசனை நடவாமல், பாவிகளுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல். சேர்ந்து சொல்லுங்க, எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் அவன் தான் பாக்கியவான். தியானம் பண்றவன் பாக்கியவான். பக்கத்தில் பார்த்துங்க, தியானம் பண்ணுகிறவர்களும் பாக்கியவான். பக்கத்தில் பசங்க தியானம் பண்ணுகிறவன் பாக்கியவான். அப்ப டெய்லி காலைல எழுந்திரிச்சோடனே ஒரு தியானம் பண்ணணும். எப்படி? உலகம் பண்ற மாதிரி கிடையாது. சூரியனை பார்த்து அப்படியே அப்படி பாட்டு இப்படி பாட்டு கை அப்படி வச்சுக்கோ இப்படி வச்சுக்கோ, அது கிடையாதுங்க. மேசி அத்திரிச்சு போய் டெய்லி காலைல 5:15 தியானம் பண்ணுது. உண்மையிலே டெய்லி காலைல எந்திக்கிறோம், தேவஸ்தலம் உட்காந்து நான் பிரசங்கம் பண்றேன் பாருங்க டெய்லி கால். ஒருத்தர் கேட்டாரு,
ஒரு மீட்டிங்கில் பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில், பாஸ்டர் நீங்கள் ஒரு வருஷத்துக்கு எத்தனை முறை பிரசங்கம் பண்ணுறீங்கன்னு கேட்டார். எல்லாருக்கும் பார்த்து கேட்டார். ஒருத்தர் சொல்கிறார் 52 வாரத்துக்கு 52 பிரசங்கம் அப்படின்னாரு. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அவர் என்ன செய்கிறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. இன்னொருத்தர் சொன்னார், இப்போ எங்களுக்கு சர்ச்சில் வெள்ளிக்கிழமை நான் ஃபாஸ்டிங் ப்ரேயர் நான் அதையும் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா, அவர் சேர்த்துங்க அப்படின்னாரு. அப்போ 52 இன்ட்டுன்னு ஒரு 52 போட்டு கொண்டு வராங்க. ஒரு 100 பிரசங்கம் தான் பண்ண அப்படின்னு. இப்போ என்கிட்ட கேட்டாங்க, நீங்கள் எப்படி பாஸ் பண்ணாங்க? நான் 365 நான் தான் பண்ணுறேன். ஒவ்வொரு நாளும் எங்கள் சர்ச்சில் என்ன நடக்குது, ஜூம் ப்ரேயர் ஒரு 6:45 நேரம் நடக்குது. அந்த 3/4 மணி நேரத்தில் ஒரு 20 நிமிஷம் மெசேஜ்னா அந்த மெசேஜுக்கு 1 மணி நேரம் தியானம் பண்ணணும். அந்த அரை மணி ஒரு 20 நிமிஷம் மெசேஜுக்கு என் மனசில் ஆயத்தப்படுத்தி அதை மனதில் எழுதி காலையில் இருந்துச்சுன்னே முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி டெய்லி கொடுக்குறேன் பாஸ்ட் அப்படின்னா அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. 365 நேரமாக பிரசங்கம் பண்ணுறீங்க? ஆமாம், 365 நேரம் தியானம் பண்ணுறேன் கர்த்தருடைய வேதத்தை, நான் பாக்கியவான். பக்கத்தில் பாசங்க, தியானம் பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், பாக்கியவான்கள். உண்மையாங்க, விசுவாசத்துல தியானம் பண்ணணும். எதை தியானம் பண்ணணும்? உலக பிரகாரமாக இல்லைங்க, அது வேற மாதிரி சொல்லுது. பல பல பொசிஷன்ல உட்கார சொல்லுது. அப்படி பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. இங்க ஒரே பொசிஷன் தான், மனதை ஒருமுகப்படுத்துங்கள். சரி, என்னென்ன தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு பாருங்க, வாசிக்கலாமா? தியானம் பண்ணுங்கள். எப்படி தியானம் பண்றது? அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்க. மனதுல அவருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள். இது நிமித்தம் கர்த்தரை தேடுகிற இருதயம் மகிழ்வதாக, சந்தோஷம் அங்கதான் இருக்குது. நீங்க தியானம் பண்ணும் பொழுது, தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானம் பண்ணும் பொழுது உங்களுடைய இருதயம் சந்தோஷத்தினால் நிரம்பும், உங்களுடைய இருதயம் மகிழ்ச்சினால் நிரம்பும். இந்த உலகம் பாருங்க, இந்த தியானத்தை எதுக்கு வச்சிருக்காங்கன்னா கவலைகளை மறக்கிறதுக்குன்னு வச்சிருக்காங்க. அதுதானே, கவலைகளை போக்குறதுக்கு, வியாதி, இந்த ட்ரெஸ்ஸர்லாம் குறைக்கிறதுக்கு எல்லாத்தையும் பண்றாங்க பாருங்க. வேதம் அழகா சொல்லுது, தியானம் பண்ணு. எதை தியானம் பண்ணு? கர்த்தருடைய வேதத்தை. அப்படி தியானம் பண்ண நடக்கும், இருதயம் ஆகிலும். பக்கத்து பட்சம் இருதயம் ஆகிலும், சத்தமசம் இருதயம் ஆகிலும். தீர்மானிக்கிறோம் இல்லையா, தீர்மானம் எடுக்கிற இடம். இப்போ மனசு அப்படின்னா என்னது? நம்ம கேட்போம் இல்லையா, மனசுல என்ன நினைக்கிற? அவர் நினைக்கிறதா மனசு. உன் மனசுல என்ன விரும்புற? அந்த விருப்பம் தான் மனசு. உன் மனசுல என்ன தீர்மானிச்சிருக்க? அந்த தீர்மானம் தான் மனசு. அவ அந்த சிந்தனை, நினைவுகள், தீர்மானம், விருப்பம் அதுதான் இருதயம், மனசுன்னு சொல்றாங்க. இப்ப தியானம் பண்ணுனா எதுல போய் தியானம் பண்ணணும்? சிந்தனையில, உங்களுடைய நினைவுகள்ல, உங்களுடைய விருப்பத்துல. இந்த சிந்தனைகள், விருப்பம், நினைவுகள் இதுக்குள்ள இதை கொண்டு வந்து வைக்கணும். தேவனுடைய நாமத்தை, தேவனுடைய வார்த்தையை வைக்க 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 நினைவுகள்லாம் சந்தோஷமா மாற ஆரம்பிக்குது.